உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நிலாவும் வீட்டில் இருக்கவங்களும் எல்லாரும் சேர்ந்து இந்த வீட்டை நம்ம மாற்றணும் முதல்ல அப்படின்னு முடிவெடுத்ததை வச்சு இப்போ சேர்த்து வச்சிருக்க காசால் எதையாவது ஒன்று வாங்கி வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து எல்லாரும் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது அந்த காசுக்கு கூட குறி வச்ச மாதிரி நடேசன் பொறுப்பே இல்லாமல் குடிச்சிட்டு படுத்து கிடக்கும்போது வண்டிக்கு லோன் கட்டாமல் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வீட்டிலே வந்து பிரச்சனை பண்ணும்போது இன்னமுமே நடேசன் மேலே கோவம் தான் வருது எல்லாருக்குமே. ஏன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறவர் பொறுப்பே இல்லாமல் இருந்தார் அப்படின்னா அந்த வீடு என்ன நிலைமைக்கு ஆகும் அப்படிங்கிறத ஐயனார் துணை ரொம்பவே சூப்பராக காட்டியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க. ஸோ கொடைக்கானல்லேருந்து வீட்டுக்கு வந்தவங்க வீட்டை பார்த்ததுமே எல்லாருக்குமே அப்படியே ஒரு மாதிரி வாமிட்டே வந்துடுது. ஏன்னா வீட்டில் அப்படி கச்சா முச்சான அந்த எல்லாத்தையும் போட்டு வச்சதோடு மட்டும் இல்லாமல் வீட்டையே ஒரு மாதிரி நாரடித்து வச்சு குப்பையும் குழம்புமா போட்டு எல்லாரும் குடிச்சிட்டு அங்கங்கேயே படுத்து கிடந்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எல்லாருக்குமே அப்படி ஒரு கோவம் வருது. நிலாவுக்கு கோபமத்தை தாண்டி வாந்தியே வருது. அப்படி போயிட்டு அவங்க ஒரு மாதிரி உமட்டிகிட்டு இருக்காங்க. சரிப்பா நீ உள்ளே போப்பா, நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணிடுறோம் அப்படின்னு இங்கே எல்லாரும் சொல்லும்போது ரூம்குள்ளே போகலாம் அப்படின்னு அங்கே போனால் அங்கேயும் அந்த மாதிரி இருக்குங்கும்போது இதை வந்து சொன்ன உடனே இன்னமுமே கோவம் வருது. சோழன் அப்படியே அடிக்க போறாரு. இதெல்லாம் இருக்கிறதுக்கு என்னத்துக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னையா பள்ளி வச்சிருக்க, எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உனக்குலாம் அறிவே இல்லையா அப்படின்னு சோழன் ஒரு சைடு அடிக்க போறாரு. பாண்டிக்கு கோவம் வந்து அவரும் ஒரு சைடு அடிக்க போறாரு. என்னதான் உன்னை வந்துட்டு நாங்கள் நீ பண்றதெல்லாம் பார்த்துட்டு கத்திட்டு நாங்கள் விட்டுறோங்கிறது தான் உனக்கு ரொம்ப இதாக இருக்கா, உன்னை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு பாண்டி ஒரு சைடு அடிக்க போறாரு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே அமைதியாகவே நின்றுட்டு இருக்கும்போது சேரன் சொல்றாரு, ஏன்பா நிலா இந்த வீட்டில் இருக்குப்பா, பொண்ணு இல்லாத விடா இது, முன்னாடி தான் நீங்கள் அப்படி இப்படி இருந்தீங்க, நாங்கள் எதுவும் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, இப்போ நம்ம வீட்லேயே ஒரு பொண்ணு இருக்குப்பா, அதோட ரூமுக்கு அது நாங்கள் அது இல்லாத டைமில் நாங்களே அந்த சைடு போக மாட்டோம்ப்பா, நீங்கள் என்னடானா அந்த ரூமுக்குள்ளே போய் இப்படியெல்லாம் பண்ணி வச்சு அதை அப்படியே வேற போட்டு வச்சுருக்கீங்க என்னப்பா அப்படிங்கிறாங்க. ஸோ அவரை ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டு, இல்லைடா வெளியில் வெக்கையாக இருந்துச்சா அதனால் உள்ளே போய் ஏசியை போட்டு உக்காந்துருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ரொம்ப கேஷுவலாக சொல்லும்போது இன்னுமுமே சோழனுக்கு கோவம் தான் வருது. திரும்பவும் அடிக்க போகிறாரு. ஸோ நிலா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சாலும் இவனுங்கள்ட்ட நின்று நம்மளை அடித்தாலும் அடிச்சிருவானுங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ரொம்ப கேஷுவலாக பேசிட்டு வெளியில் கிளம்பி போயிடுறாரு. சோழனுக்கு அவ்வளோ கோவம் வந்து அடிக்க போனாலும் தடுத்து நிறுத்தி வச்சிடுறாங்க. இதுதான் கேப்புன்னு சொல்லிட்டு அவர் ஓடியே போடுறாரு. போனவர் ரொம்ப நேரம் ஆகி வீட்டுக்கே வரல. அப்போ நிலா இப்படி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. சோழன் வந்து பார்த்துட்டு, என்ன நிலா வாசலையே பார்த்துட்டு இருக்க, யாராவது வராங்களா என்ன, திவ்யா வர சொல்லியிருக்கியா அப்படிங்கிறாங்க. திவ்யாவெல்லாம் வர சொல்ல சோழன், அங்கிள் கிளம்பி போய் எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் ஆளை காணோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே பல்லவன் பார்த்துட்டு இன்னுமே கோவத்தில், என்ன நீங்கள் அந்த ஆள் போனவர் வரலன்னா கூட பரவாயில்ல, வந்தீங்க என்ன பண்ண போகிறாரு, நம்ம வீட்டில் ஒன்று கூட ஒரு உருப்படியாக பண்ண முடியல, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருக்காரு, அந்தால நினச்சி நீங்கள் கவலைப்படுறீங்களா நீ அப்படிங்கிறாங்க. டே அப்படி இல்லைடா, அவருக்கு பிபி வேற இருக்குடா, இப்படி சாப்பிடாம குடிச்சிட்டு இருந்தா என்னடா ஆகும் உடம்பு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்து ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் அந்தால தலைமையில் ஏறி உட்கார்றாரா, நீ கொஞ்ச நாள் காயட்டும்னு விடுங்க, உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா அந்தாலே தானா வலிக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லும்போது நிலா அப்படியே பார்க்குறாங்க. சேரனுமே பார்த்துட்டு, இல்லைப்பா சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத, நானுமே என்னதான் இருந்தாலும் நம்ம அப்பா தானேன்னு சொல்லிட்டு ஒன்று நானும் பார்த்து பண்ணிட்டு இருந்தேன்ப்பா, சொல்லி கேட்கல, சரி திருந்த மாட்டார் இதுக்கு மேலே, நம்ம தான் தலையெடுத்துட்டோமே, நம்ம தான் இந்த வீட்டை இனிமேல் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் ஒரு இதாக இருந்தாலும் அவருக்கு செய்கிறதெல்லாம் நான் கரெக்டாக தானேப்பா செஞ்சிட்ருக்கேன், ஆனாலும் இன்றைக்கி அவர் பண்ண விஷயம் எனக்கே கோவமாக தான்ப்பா வருது, நீ அவரெல்லாம் பார்க்காதப்பா, நீ போப்பா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சேரனுமே சொன்னோன்னே நிலா ஒரு மாதிரி இது பண்ணிட்டு உள்ளே போயிட்டு ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு வந்து உட்கார்றாங்க. அப்போது இப்போ கொடைக்கானல் போனதுக்கு வந்துட்டு எவ்வளோ செலவாச்சு என்ன அப்படிங்கிறத வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலா நோட்டை தூக்கிட்டு வராங்க. சோழன் பார்த்துட்டு, என்ன நிலா நோட்டெல்லாம் தூக்கிட்டு வர அப்படிங்கிறாங்க. ஆமாம் சோழன், இப்போ நம்ம வெளியில் போயிட்டு வந்திருக்கோம், அங்கே எவ்வளோ செலவாச்சு, யார் எவ்வளோ கொடுத்தீங்க, அதெல்லாம் கொடுங்க, எவ்வளோ இன்னும் மீதி இருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன நிலா இப்படிலாம் கணக்கு கேட்குற அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் கணக்கு கேட்குறேனா, அப்போ நம்ம வீட்டுக்கு தேவையானதில் எப்படி வாங்க முடியும், எவ்வளோ செலவு பண்ணுறோங்கிறது ரொம்ப கவனத்தில் வச்சுக்கணும் சோழன், நமக்கு வரவுக்கு மீறி என்றைக்குமே செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அப்போ சேரன் சிரிக்கிறாரு. இப்படி ஒரு ஆள் தான்ப்பா இந்த வீட்டில் இல்லாமல் இருந்துச்சு, நீ வந்ததுக்கப்புறம் தான் இந்த வீடாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நிலாவும் சிரிக்கிறாங்க. எல்லாருமே சிரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அப்போது சரி யார்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது கொடுங்க அப்படின்னோடனே எல்லாருமே கொடுக்குறாங்க. நிலா கிட்ட எல்லாரும் ஆல்ரெடி கொடுத்து வச்சதை எடுத்து வைக்கும்போது இப்போ என்கிட்ட நம்மளோட இந்த செலவெல்லாம் போக 35,000 ரூபாய் இருக்குது, இதில் ஏதாவது ஒன்று வாங்கலாமாண்ணே அப்படிங்கிறாங்க. அப்போ பல்லவன் வேகமாக எழுந்து ஓடி போய், அண்ணே டிவி வாங்கலாண்ணே, அண்ணா டிவி வாங்கலாண்ணே அப்படிங்கிறாங்க. அப்போ சோழன் பார்த்துட்டு, டேய் நிலா அன்னைக்கே என்ன சொன்னா, யாராவது வீட்டுக்கு வந்தால் உட்காரதுக்கு கூட ஒரு நல்ல இதாக இல்லைடா, இந்த பிளாஸ்டிக் சேரையே தூக்கி போட்டுட்ருக்கோம், அதை விட்டா இந்த
உட்காந்த பெஞ்சு இது பார்க்குறதுக்கே நல்லா இல்லடா, பேசாமல் இந்த மாதம் சோஃபா வாங்கிடலாம்டா, அடுத்த மாதம் வேணால் டிவி ஏதாவது வாங்க முடியுமான்னு பார்க்கலாம், என்ன நிலா அப்படிங்கிறாங்க. அப்போ நிலா வந்து பல்லவனை பார்க்குறாங்க. பல்லவன் உடனே அண்ணி ப்ளீஸ் அண்ணி, டிவினா எல்லோரும் குடும்பமாக உட்காந்து ஏதாவது ப்ரோக்ராம்லாம் பார்க்கலாம், படம் பார்க்கலாம், எப்போ பாரு இந்த ஃபோனே பார்த்துட்டு இருக்குது, ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கு அண்ணி, கண்ணெல்லாம் வலிக்குது தெரியுமா அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டி பார்த்துட்டு ஏண்டா டேய், நீ ஃபோனை பார்க்குறது உனக்கு கண்ணு வலிக்குது, எத்தனை வாட்டி நாங்கள் சொல்லியிருக்கோம் ஃபோனை பார்க்காதடா ஃபோனை பார்க்காதடான்னு, அப்போல்லாம் ஃபோனே உட்காந்து பார்த்துட்டு இப்போ மட்டும் உனக்கு கண்ணு வலி வந்துருச்சா அப்படிங்கிறாங்க. ஆனால் என்னென்ன பண்ண சொல்கிற, போர் அடிக்குது, அப்புறம் வெளியிலேயும் எங்கேயும் விட மாட்டேங்கிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்கே இங்கேன்னு எல்லோரும் ஜாலியாக சுற்றுறாங்க, ஏன்னா அப்படியும் விட மாட்டேங்க, சரி ஃபோனையே பார்க்கலான்னாலும் ஃபோன் பார்த்தாலும் திட்டுறீங்க, ஒரு டிவி வாங்கினாலும் இவ்வளோ யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொன்ன உடனே இப்போ சேரனும் பார்த்துட்டு சரி பண்ணல, பல்லவன் சொல்கிற மாதிரி இந்த மாதத்துக்கு நம்ம டிவியை வாங்கிடலாம்ப்பா அப்படிங்கிறாங்க. சரிங்கண்ணே, அப்போ டிவியை வாங்கிடலாம், எல்லோரும் ஒரு நாள் ஃப்ரீ ஆகிக்கோங்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து போய் டிவி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்ன உடனே பல்லவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது, அப்படியே கையெல்லாம் தட்டிட்டு சிரிக்கிறாரு. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சோழன் டக்குன்னு டேய் பாண்டி, இப்போ உனக்கு கடையில் அது வேலை இருக்காடா அப்படிங்கிறாங்க. இல்லைடா, அதான் நான் வந்துட்டேன் வீட்டுக்கு, இனிமேல் சாயந்தரம் தான் போகணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அண்ணா உனக்குண்ணே அப்படிங்கிறாங்க. இல்லைடா, நான் நாளைக்கு தான் சைட்டுக்கு போவேன் அப்படின்னோடனே ஆமாம் நிலா, இப்போ அவங்களும் ஃப்ரீயாக தான் இருக்காங்க, பல்லவனும் வீட்டில் தான் இருக்கான், எனக்கு இப்போ எதுவும் சவாரி இல்லை, பேசாமல் நம்ம இப்போயே போயிட்டு வந்துட்டேன் என்ன அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறீங்க அப்படின்ட்டு உங்களுக்கெல்லாம் ஓகேவா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சேரன் சொன்ன உடனே சரி அப்போனா நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன், எல்லோரும் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே ரெடி ஆகிட்டு இப்போ கதவெல்லாம் சாத்திட்டு வெளியில் வராங்க. அப்போ பார்த்தா கரெக்டாக நடேசன் வராரு. பயங்கரமாக இங்கேருந்து போனதுக்கப்புறம் இன்னமும் குடிச்சிட்டு ஒரு மாதிரி ரொம்பவுமே தள்ளாடிக்கிட்டே வந்து அந்த கட்டிலில் உட்கார்றாரு. இதை பார்த்ததுமே எல்லாருக்குமே அப்படி ஒரு கோவம் வருது. பாத்தியா நிலா, நீ எப்படி கஷ்டப்பட்டு அவர் சாப்பிடாம இருப்பார், குடிச்சிட்டு இருக்காரோ, மாத்திரை போடல, அப்படிலாம் கவலைப்பட்டியே, என்ன நிலமையில வந்திருக்காருன்னு பாரு, அவரை பற்றியே அவர் உடம்பை பற்றி அவரே கவலைப்படல, நீ எதுக்கு தேவையில்லாமல் கவலைப்பட்டுட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை சோழன், அதுக்காக நம்மளும் அப்படியே விட்டுற முடியுமா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு நிலா, நீ என்ன தான் சொன்னாலும் அந்த அளவுலாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நடேசன் அப்படியே பார்க்குறாரு. என்னை திருத்துறதுக்கெலாம் யாரும் இங்கே வர வேணாம், அவங்கவுங்க வாழ்க்கையை பாருங்கள், அவங்கவுங்க பொழப்ப பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தா 3 பேர் வண்டியில் வராங்க. ஸோ அவங்க வந்த உடனே என்ன அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. வந்தவங்க யோ நடேசா, என்னையா வண்டி வாங்கி 2 மாதம் ஆச்சு, இது வரைக்கும் நீ டியூ கட்டவே இல்லை, மிச்ச காசு எப்போயா கொடுப்ப, என்ன நினச்சிட்டு இருக்க நீ, வந்து பார்க்கும்போதெல்லாம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டே இருக்க, அன்றைக்கி என்னையா சொன்ன நீ, உன் பசங்க கொடுப்பாங்கன்னு சொன்னல, எங்கப்பா பணம் எங்கப்பா அப்படிங்கிறாங்க. ஒன்று சோழனுக்கு சம்மக்கம் வந்துடுது. ஏங்க நாங்கள் எப்போ உங்கள்கிட்ட பணம் தரோன்னு சொன்னோம், அந்தாள் தானே வாங்கினாரு, அந்தாள்கிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் சொல்கிறாரு. எப்போ என்னப்பா நினச்சிட்டு இருக்கீங்க, அவரை கேட்டால் உங்களை சொல்கிறாரு, உங்களை கேட்டால் அவரை சொல்கிறீங்க, மாற்றி மாற்றி இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் கொடுத்த பணம் என்ன வருது, வண்டிக்கு லோன் கட்ட வேணாமா, வண்டியை மட்டும் எடுத்து அப்படியே சொகுசாக ஓட்டிட்டு திரிறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேச ஆரம்பித்தோடனே பாண்டிக்கு கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கள், எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நாங்களும் அவங்கக்கிட்ட வந்து கடன் வாங்கினோம், நாங்களும் அவங்கக்கிட்ட வண்டி வாங்கினோம், யாரை கேட்டு நீங்கள் முதல்ல கொடுத்தீங்க, நீங்களாக கொடுத்துட்டு வந்து எங்ககிட்ட பணம் கேட்டால் நாங்கள் இதுக்கு பொறுப்பேற்றுக்க முடியுமா, அதெல்லாம் முடியாது, தர முடியாது அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வாக்குவாதம் ஆயிடுது. இங்கே அங்கே அப்படி மாற்றி மாற்றி பேசும்போது பாண்டிக்கு ரொம்ப கோவம் வந்து, இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் நான் வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ரவுடித்தனம்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறாங்க. யாருப்பா ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கா, கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டு வந்தால் நீங்கள் எங்களே ரவுடித்தனம் பண்ணுறீங்கன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது நடேசன் அப்படியே தடுமாறி எந்திரிச்சு நின்றுட்டு, யோ என்னையா உனக்கு என்ன காசு நான் கொடுக்கணுமா, காசும் தர முடியாது ஒன்றும் தர முடியாது, போங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரோட ஒரு இதுக்கு அப்படி சொன்ன உடனே இன்னுமுமே கோவம் வந்துடுது. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ எப்படி சொல்லுவாடா எங்கள்கிட்ட காசையும் வாங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அடிக்கிறதுக்காகவே போகிறாங்க. அதை பார்த்ததுமே அப்படியே ஒரு மாதிரி ஹோல்ட் பண்ணி வைக்கும்போது இந்த சைடு அவங்கள தடுத்துறாங்க, இங்கிட்ட நடேசனே உட்கார வச்சுட்டு இருக்கும்போது நிலாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. அண்ணா பேசாமல் அந்த காசை எடுத்து கொடுத்துருங்கண்ணே அப்படிங்கிறாங்க. பல்லவன் டக்குன்னு பார்த்துட்டு அண்ணி என்ன நீ அப்படிங்கிறாங்க. நீ கொஞ்சம் அமைதியாக இருடா பல்லவா, இப்போ நம்ம டிவி வாங்கணும்னு சொல்லி தான் கிளம்பணும், உனக்கு தேவைப்பட்டுச்சு ஆசைப்பட்ட, அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லலை, ஆனால் இப்படி வீட்டு வாசலில் வந்து இப்படி பிரச்சனை பண்ணுறாங்களேடா, நம்ம காசு கொடுத்தா தான் அவங்க போவேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க, என்ன பண்ண சொல்கிற, கொஞ்சம் புரிஞ்சுக்கடா பல்லவா அப்படிங்கிறாங்க. அப்போ சேரனுமே இப்படி பார்த்துட்டு என்ன பண்ணலா அப்படிங்கிறாங்க. வேறு என்னென்ன பண்ணுறது, இந்தாங்க இந்த காசை முதல்ல கொடுத்து அனுப்பி விடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே பாண்டிக்கு அவ்வளோ கோவம் வருது. இந்த ஆளால் நம்ம யாருமே முன்னேறவே முடியாதுங்க, நம்மளை இப்படியே வச்சிருக்கணுங்கிறத இந்த ஆளோட எண்ணம் போல இருக்குது, இந்த ஆள் உயிரோடு இருக்க வரைக்கும் நம்ம யாருமே நல்லாவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ஒரு சைடு கத்துறாரு. நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க பாண்டி, அவங்கள முதல்ல அனுப்புங்க, நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ பணத்தை வந்து பேக்லேருந்து எடுத்து சேரன் கிட்டே கொடுத்துட்றாங்க. சேரனுமே போயிட்டு இந்தாங்க 35,000 ரூபாய் இருக்குது, இதை வச்சுக்கோங்க, இப்போதைக்கு எங்ககிட்ட வேறு காசு இல்லை அப்படிங்கிறாங்க. வீட்டு வாசலில் வந்து உட்காந்தா தான் பணம்
கொடுப்பீங்களோ, அடுத்த மாதம்லாம் கரெக்டாக பணம் வரல, அவ்வளோதான் சொல்லிட்டேன், வண்டியை தூக்கிட்டு போயிடுவோம் அப்படின்லாம் மிரட்டிட்டு போயிடுறாங்க. நடேசன் உட்காந்துட்டு அதான் காசெல்லாம் வந்துருச்சுல்ல, அதெல்லாம் என் பசங்க கொடுத்துருவானுங்கன்னு தான் அன்னைக்கே சொன்னேன்ல, அதை அப்போ கொடுத்துட்டானுங்கல்ல, வாங்கிட்டு அப்புறம் என்ன தேவையில்லாத பேச்சு, கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூலாக சொல்கிறாரு. அவங்களும் வாங்கிட்டு போனாலும் இந்த இடத்துல அப்படியே எல்லாருக்கும் அவ்வளோ கோவம் வருது. பல்லவனுக்கு தான் ரொம்ப கோவம் வருது. நம்ம டிவி வாங்கணும்னு நினச்சி ஆசையாக கிளம்ப போகிற டைமில் இப்படி இருந்தாலும் கெடுத்து விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ எப்போவுமே நடேசன் என்ன தான் குடிச்சிட்டு படுத்திருந்தாலும் சாப்பாடு அப்படிங்கிறத கொண்டு போய் எப்பா சாப்பிட்டு படுங்கப்பா அப்படின்னு போய் சேரன் கொடுப்பாரு. இந்த வாட்டி கோவத்தில் போயிட்டு நடேசனுக்கு சாப்பாடு கூட கொடுக்கல. யாருமே எதுவுமே பண்ணாமல் இருக்கும்போது நடேசனுக்கே அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி தெளிஞ்சதுக்கப்புறமா ஒரு மாதிரி பசிக்குதேன்னு எந்திரிச்சு அவராக எந்திரிச்சு உள்ளே வராரு. எல்லாருமே அப்படி அப்படியே அவங்கவுங்க உட்காந்துருக்காங்க. யாருமே நடேசன் கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. அவராக வந்து ஒன்று ஒன்றா கேட்குறாரு. யாரும் எதுவும் பதிலும் சொல்லலை. நேராக கிச்சனுக்கு அவரே போகிறாரு. சாப்பாடு இருக்கிறத போட்டு அவரே சாப்பிட்டு அவரே போய் படுத்துக்கிறாரு. திரும்ப மறுநாள் எந்திரிச்சுமே அதே மாதிரி வந்துட்டு எல்லாரையும் பார்க்குறாரு. யாருமே பேசலை. அப்படிங்கும்போது அவருக்கே ஒரு மாதிரி கஷ்டமாகுது. நம்ம ரொம்ப பண்ணிட்டோமோ, அதனால தான் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. என்ன நம்ம பண்ணாலும் மற்றவங்க ஏதாவது பசங்க நம்மளை திட்டினாலும் இந்த நிலா பொண்ணு தான் நமக்கு சப்போர்ட்டாக பேசும். என்ன ஆச்சுனாலும் நம்மளை வந்து பார்த்துக்கும். ஆனால் அந்த பொண்ணே பேச மாட்டேங்குதே அப்படின்ட்டு மடி நிலா இந்தம்மா வடை வாங்கிட்டு வந்தேன் சூடாக சாப்பிடு அப்படின்னு சொல்லி போய் கொடுக்குறாரு. ஆனால் நிலா வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு எந்திரிச்சு ரூம்குள்ளே போயிடுறாங்க. அப்படியே நடேசனுக்கு கஷ்டமாக போகுது. அப்படியே பார்க்கும்போது சேரன் பார்க்குறாரு. ஏன்பா என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வடை வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா நிலா வாங்கிக்குமா அப்படிங்கிறாங்க. என்னடா இப்போ நான் என்னடா தப்பாக பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன தப்பாக பண்ணிட்டீங்களா? அது எப்படிப்பா ஒரு மனுஷனால் நம்ம என்ன பண்ணுறோங்கிறதே தெரியாத மாதிரி இருப்பீங்களா, இல்லை நம்ம பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி பண்ணுறீங்களா? எனக்கு ஒன்றுமே புரியலப்பா அப்படிங்கிறாங்க. இப்போ என்னடா மருமக என்கிட்ட பேசாமல் போயிட்டான்னு நானே கஷ்டத்தில் இருக்கேன், நீ வேறு தேவையில்லாமல் பேசுகிற அப்படிங்கிறாங்க. நிலா பேசாதப்பா உங்ககிட்ட, நாங்கள் என்ன தான் பேசினாலும் பேசலைனாலும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க, ஆனால் நிலா சத்தியமாக உங்ககிட்ட பேசவே பேசாது அப்படிங்கிறாங்க. இப்போ என்னடா நான் பண்ணிட்டேன்னு இப்படி பண்ணுறீங்க? நான் தான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன்ல, ஆளாளுக்கு ஒவ்வொரு லட்சம் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் கொடுக்காம விட்டீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதே தான் பேசுகிறாரு. அப்படியே சேரனுக்கு அவ்வளோ கோவம் வந்தாலும் இவரெல்லாம் திருந்தவே மாட்டார் அப்படிங்கிற மாதிரி உள்ளே போயிடுறாரு. ஆனால் இப்போ நிலா வந்துட்டு நடேசன் இப்படி பண்ணுற விஷயத்தில் இப்போ நடேசனுக்காக எல்லா இடத்துலையும் நின்ன நிலா இப்போ வந்து நடேசன் கிட்ட பேசுகிறதே தவிர்க்க போகிறாங்க. இனிமே நடேசன் எதனால் இப்படி பண்ணுறாரு, என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றி நடேசனை பற்றின ஃப்ளாஷ்பேக் எதுவும் வருமா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.